ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. பொதுவாகவே ஆட்டோட பார்ட்ஸில் இந்த குடலுக்குன்னு ஒரு தனி ருசி உண்டுங்க. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல்லுக்காண்டி நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் அந்த ஸ்மெல்லே வராத அளவுக்கு ஒரு சுவையாக இந்த குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம். அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம அது ஒரு 5 டிப்ஸோட இதை இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு 1 கிலோ குடல் வாங்கி அதை அவங்களும் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தால் கூட நான் வீட்லேயும் அதை ஒரு 4-5 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்படி கலந்து வச்சுட்டு திரும்ப ஒரு 2-3 வாட்டி கழுவுறதுனால அதிலிருந்து வாடை கிட்டத்தட்ட ஒரு 50% குறையும். இது ஒரு டிப்ஸ். நான் அடுத்தடுத்த டிப்ஸை நம்ம போக போக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு இதை போட்டுட்டு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளவு கூடுதலாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப பெட்டர். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வர வரைக்கும் வேக வச்சுட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாக நீங்கள் கறிக்கு 1 கிலோ கறிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதீங்கன்னா கூட 1 ஸ்பூன் சேருங்க. அப்படி சேர்க்கும்போது அந்த குடல்லேருந்து வரக்கூடிய வாடை குறையும். இது 2வது டிப்பு. ஓகே, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடயே 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. தக்காளி பழம் அதிகமாக சேர்க்கக்கூடாது குடலுக்கு. 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து அதை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்கணும். இந்த மல்லி இலை சேர்க்கறதும் அந்த குடல் வாடை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் தான். இதை இடையில ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி, வெங்காயம், மல்லி இலை, மிளகாய் எல்லாம் வதங்கி வந்ததும் நம்ம இந்த குடலை அலசி வச்ச குடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா அந்த இதோட நல்ல தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த குடலில் இருக்க தண்ணியே இறங்கி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கண்டிப்பாக 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ மசால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு திரும்ப ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது வரைக்கும் நான் எந்த தண்ணியும் சேர்க்கலை. இப்போ நல்லா மசாலாவோட சேர்ந்து அந்த குடல் வந்துருச்சு. ஆனால் வேகலை. இன்னும் வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு விசில் போடணும். இந்த டைமில் நாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் 1/4 மூடி தேங்காய் சில்லு எடுத்து அரைச்சி அதோட சேர்த்துக்கிறேன். கூடையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொதிச்சு வரணும். ஒரு 10 விசிலாவது விடணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். இப்போ கிட்டத்தட்ட வாடை அதிலிருந்து போயிடுச்சு, 3/4 போயிடுச்சு. இன்னும் வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் கிட்டத்தட்ட 8 - 10 விசில் வரைக்கும் விடுங்க. நான் 10 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து 8 - 10 விசில் விடுங்க. சூப்பராக வெந்து வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த குடல்லேருந்து வரக்கூடிய ராஸ்மல் எதுவுமே வரலைங்க. கிட்டத்தட்ட எல்லாமே போயிடுச்சு. அருமையான மட்டன் வாசம் மட்டும்தான் வருது. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் சிம்மிலேயே போட்டுருங்க. மல்லி இலை போட்டு ஒரு முறை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. நம்மளுக்கு அருமையான குடல் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதுக்கு ஒரு ட்ரிக்கு, அதாவது வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதை கொஞ்சமாக எண்ணெயில் தாளித்து கடைசியாக ஊற்றிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த ராஸ்மல் எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு குடல் கிரேவி தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 5 டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதே மாதிரி செஞ்சு தர கேட்பாங்க. குடலில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க. அதனால் எல்லாருக்கும், குழந்தைங்க முதல் பெரிய வரைக்கும் செஞ்சு கொடுத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.